வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் 2021 வருஷம் ரிலீஸ் ஆன ஈபா அப்படின்ற ஒரு பிலிப்பைன் நாட்டு படத்தோட கதையை தான் சொல்ல போறேன். இந்த படத்தோட பொன்லைன் பத்திலாம் பேசாம நேரா படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தை 18 வயசுக்கு மேற்பட்டவங்க மட்டும் பாருங்க. ஏன்னா படத்துல அந்த மாதிரி காட்சிகள் கேட்கப்பட்டது இருக்கு. ஆனா நான் சொல்ல போற இந்த ஒரு வீடியோவை நீங்க யார் வேணா பார்க்கலாம். உங்களுக்கு இந்த படத்தோட கதை மட்டும் தான் சொல்ல போறேன். மத்தபடி எந்த ஒரு தவறான காட்சிகளும் இந்த வீடியோல காட்டப்படாது. அண்ட் முதவாட்டி யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் பாய் சேனல். நான் ஹரிஹரன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. இப்ப நாம இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட தொடக்கத்திலேயே ஒரு பிரம்மாண்டமான வீட்டை காட்டுறாங்க. அந்த வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணு வேலை பார்த்துட்டு இருக்காங்கல்ல, இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நடிகையோட வீட்டுல தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நடிகை வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஷூட்டிங்ல முத்த காய்ச்சல நடிக்கிறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த படத்தோட ப்ரொடியூசருக்கு என்ன சொல்றாரு, மேடம் நீங்க நடிக்க போற இந்த மொத்த காட்சி ரொம்ப ரியலா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு அந்த நடிகையோ ரியலா தானே இருக்கணும், இப்ப பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கூட நடிக்கிற அந்த நடிகருக்கு வந்து பாத்தீங்கன்னா முத்தத்தை ரொம்ப பலமா கொடுத்துட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க அந்த ப்ரொடியூசர் அவங்க ஒய்ஃப் கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, பாரு டார்லிங் அவங்க ரெண்டு பேரும் ஒரிஜினல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரியே முத்தம் கொடுத்துட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. அதுக்கடுத்த இந்த நடிகைக்கு வந்து பாத்தீங்கன்னா மூடாயிட்டு அப்படின்றதுனால நான் ரெஸ்ட் ரூம் போறேன் அப்படின்ற மாதிரி அந்த ப்ரொடியூசர்ட்ட சொல்லிட்டு பக்கத்துல இருந்த அந்த ஹீரோ கிட்ட பந்துரு அப்படின்ற மாதிரி கண்ணாலே ஜாட காட்டிட்டு போறாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிரண் வீட்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த நடிகையோட பெட்ரூமை சுத்தம் பண்றப்ப அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான பொருள் கிடைக்குது. அது என்ன ஏது அப்படின்ட்டு தெரியாம அவங்க பார்த்துட்டு இருக்க இந்த பக்கம் ரெஸ்ட் ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த நடிகை அந்த நடிகர் கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா கேமராமேனோட அசிஸ்டன்ட் வந்துட்டு டாய்லெட் பக்கத்துல நின்னுட்டு, மேடம் எப்ப வெளில வரீங்க, அடுத்த ஷாட் உங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிடுறாங்க. அதுக்கு அந்த நடிகை என்ன சொல்றாங்க, போமா வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பொறுமையா சொல்றாங்க. அம்மா எங்க அந்த நடிகர், அவர் எங்க போனாரு அப்படின்ற மாதிரியும் அவருக்கும் தானே அடுத்த ஷாட் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, அட அவன் எங்க போனான்ட்டு எனக்கு என்ன தெரியும், நான் வந்துடும் போ அப்படின்ற மாதிரி சொல்லி செம்மையா கடுப்படிச்சு விட்டாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே அந்த கேமராமேன் மேல செம்ம கோவம் வருது. ஏன்னா சிவபூஜையில வந்து கெடுத்துட்டாலே அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே செம்மையா கடுப்பாயிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா கிரண் வீட்டுல உட்காந்து எல்லா பேலையும் முடிச்சிட்டு செல்லு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா வீட்டு வாசல்ல ஒரு கார் வர சத்தம் கேக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தா அந்த நடிகை வீட்டுக்கு வந்துட்டாங்க போல இருக்கு. உடனே கிரண் என்ன பண்றாங்க, அந்த வீட்டோட கதவு திறந்து விட்டுட்டு, மேடம் வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறப்ப, நான் வரும்போதே சாப்பிட்டு வந்துட்டேன், நீ என்ன பண்ற, நீ சாப்பிட்டுட்டு உன்னோட பெட்ரூம்ல போய் படுத்துக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா அந்த நடிகரையும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்பயே வந்து பாத்தீங்கன்னா கிரணுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு போயிட்டு இதுங்க ரெண்டு ஏதோ ஒரு சம்பவம் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அது என்னன்னு சொல்லி பார்க்கணும்ட்டு அந்த நடிகையோட பெட்ரூம் கதவை திறக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த நடிகை வந்து பாத்தீங்கன்னா பெட்ரூம் கதவை நல்லா லாக் பண்ணிட்டு படுத்தனால கதவை திறக்க முடியல. பட் இருந்தாலும் உள்ள இருக்கிற சத்தத்தை வச்சு என்ன பண்றாங்க அப்படின்ட்டு கெஸ் பண்ணிட்டு இங்க இந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கா, ஒரு மாதிரி வித்தியாசமா பண்ணிட்டு இருக்கா. இப்ப அப்படியே கட் பண்ணா மறுநாள் கிரண் சமைச்சிட்டு இருக்காங்க. அப்ப அந்த நடிகர் என்ன பண்றாரு, தூக்கத்துல இருந்து ஏஞ்சி படிக்கட்டு வழியா கீழே இறங்கி வந்துட்டு இருக்காரு. அப்ப கிரண் என்ன சொல்றாங்கன்னா, குட் மார்னிங் சார், எப்படி இருக்கீங்க, நேத்து நைட்டு சாப்பிடாம போய் படுத்துட்டீங்க, இப்ப செம்ம டயர்டா இருப்பீங்க, இப்பயாச்சும் நான் சாப்பாடு கொடுக்கறத சாப்பிடுங்க, அப்பதான் உங்களுக்கு சக்தி திரும்ப வரும் அப்படின்ற மாதிரி கிண்டலா பேசிட்டு இருக்கா. எனக்கு சாப்பாடெல்லாம் வேணாம், கதவு திறந்து விட்டீங்கன்னா நான் போயிடுவேன் அப்படின்ற மாதிரி அந்த நடிகர் சொல்றப்ப சரின்ட்டு கிரண் என்ன பண்றாங்க, கதவு திறந்து விடலாம் அப்படின்ற மாதிரி போறாங்க. ஆனா கதவு வந்து பாத்தீங்கன்னா திறக்க முடியல. அப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு என்ன பண்றாங்க, கதவை திறந்து விட்டுட்டாங்க. அப்படி போறப்ப அந்த நடிகர் விஷயத்தை கேட்டு போறாரு, அம்மா நீ பாக்குறது அழகா தானே இருக்க, எதுக்கு இந்த வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, அப்ப வந்து பாத்தீங்கன்னா கிரண் ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்னன்னா இவங்க ஒரு வாழ்ந்து கட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்க, அவங்க அப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப உடம்பு சரியில்லை அப்படின்றக்காக இந்த வேலையை நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். கவலைப்படாதமா, நீ பார்க்க அழகா தான் இருக்க, கண்டிப்பா உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நாள் உன்னோட வாழ்க்கை மாறும் அப்படின்ற மாதிரி அந்த ஆள் சொல்லிட்டு போறான். அதுக்கடுத்த கிரண் என்ன பண்றாங்க, அந்த நடிகை எழுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பெட்ரூம் குள்ள போறாங்க. அங்க போனதுமே அந்த நடிகை ஒரு விஷயத்தை கேக்குறாங்க, நேத்து நைட்டு உனக்கு நான் கத்துனது எதுவும் வெளில கேட்கல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல இல்ல நீங்க கத்துனது எதுவுமே எனக்கு கேட்கவே இல்ல, அப்படி எதுவும் சத்தம் கேட்ட மாதிரி எனக்கு ஞாபகம் இல்ல, நான் நல்லா படுத்து தூங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி கிரண் போய் சொல்றாங்க. இந்த கான்வர்சேஷன் நடந்துட்டு இருக்க கூட அந்த நடிகை வந்து பாத்தீங்கன்னா பெட்ல நியூடா தான் படுத்துட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததா கிரணுக்கு வந்து பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு பையன் கூட நெருக்கம் இருக்கிறது நமக்கு தெரிய வருது. அவன் தான் வந்து பாத்தீங்கன்னா படத்தோட ஹீரோ கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கிரண் நல்லா தான் பேசிட்டு இருப்பாங்க. அடிக்கடி ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற தெரிய வருது. அந்த நடிகை வெளியே போன அடுத்தது கிரண் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு அவங்க கிட்ட தான் பேசிட்டு இருப்பாங்க போல இருக்கு. அவனு வந்து பாத்தீங்கன்னா அந்த நடிகை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், டெய்லி ஒரு பையன் பொண்ணு பசங்க கூட எல்லாம் வருவாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், ரொம்ப மோசமான நடிகை தான்ப்பா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி பேசிட்டு இருக்கான். இப்படியே வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கப்ப ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா கிரண் என்ன பண்றாங்க, காய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போறாங்க. அப்படி போறப்ப காய் வண்டி வருது. அங்க போயிட்டு அவங்க வெள்ளரிக்காய் வாங்குறாங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா அக்கம் பக்கத்துல இருக்கிற சில பொண்ணுங்க எல்லாம் கிண்டலா பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அது
அதுல வந்து பார்த்தோன்னா ஒரு ஆன்டி என்ன கேக்குறாங்கன்னா, ஏண்டி உன் புருஷன் வெளியூருக்கு போயிட்டானா இந்த வெள்ளரிக்காய் உனக்கு யூஸ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி கிண்டலா சிரிச்சிட்டு இருக்காங்க. அது வந்து பார்த்தோன்னா ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியல. பட் இருந்தாலும் அந்த வெள்ளரிக்காய் வாங்கிட்டு அதுக்குண்டான பணத்தை கொடுத்துட்டு அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. நடிகை வீட்டை விட்டு வெளில போன கடுத்தது கிரண் என்ன பண்றாங்க, பக்கத்துல இருக்க ஹீரோவை மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அவனும் வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் நல்லா தான் பேசிட்டு இருந்தா. ஆனா போக போக வந்து பார்த்தோன்னா கிரணை தொட்டு தொட்டு பேசிட்டு இருக்கான். கூட அவங்கள தப்பா அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்ததும் கிரண் என்ன பண்றாங்க, இங்க பாரு நீ பண்றது சுத்தமா எனக்கு பிடிக்கவே இல்ல. இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்னோட ஓனர் கிட்டயும் மாட்டி விட்டுருவேன். அதே மாதிரி நீ வேலை பார்த்துட்டு இருக்க அந்த ஓனர் கிட்டயும் சொல்லிடுப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பெட்ரூம் குள்ள போய் படுக்கிறாங்க. பெட்ரூம் குள்ள போன கடுத்தது மதிய நேரத்துல அந்த பக்கத்து வீட்டுல இருக்க அந்த சில பெண்கள் பேசினது அவங்களுக்குள்ள தோணுது. அதனால அவங்களே வந்து பார்த்தா தனக்கு தானே செல்ஃப் சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. கற்பனா கிரணோட முதலாளி என்ன பண்றாங்க, பெட்ரூம் வர சொல்லியிருக்காங்க. அங்க வந்து பார்த்தா ரெண்டு பொண்ணுங்க சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தா கிரண் கிட்ட பிரேக்பாஸ்டுக்கு அந்த கூட இருக்கால பொண்ணு அவளுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் செய் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புறாங்க. அதுக்கடுத்த கிரண் என்ன பண்றாங்க, பெட்ரூமை விட்டு வெளில போயிட்டு அவங்க ரெண்டு பேரும் உள்ளக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காது கொடுத்து கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கடுத்த ஹீரோ வந்து பார்த்தனா கிரண் கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஹீரோக்கு என்ன சொல்றான்னா, நீ என்ன லவ் பண்றேன்ட்டு எனக்கு நல்லா தெரியுது, அதையே மறைக்கிற, நீ யாருக்கு பயப்படுற, உங்க ஓனருக்கு பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். இதனால கடுப்பான கிரண் என்ன பண்றாங்க, இங்க பாரு ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போயிடு, இல்ல பைத்தியகார ஆஸ்பத்திரில இருந்து தப்பிச்சு வந்த ஒரு பைத்தியம் இந்த இடத்துல சுத்திட்டு இருக்குன்ட்டு மாட்டி விட்டுரும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவனை அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கடுத்த கிரண் சமைச்சிட்டு இருக்கப்ப அவங்க முதலாளி வெளியே போறான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி போறப்ப கிரண் ஒரு மாதிரி பார்த்துட்டு போறாங்க. போற போக பார்த்தா இந்த பொண்ணு அவளையும் விட்டு வைக்க மாட்டா போல இருக்கு. அடுத்த நைட் வந்து பார்த்தனா திருப்பி ஹீரோ கிட்ட கிரண் பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கப்ப அந்த லேடி வந்து அதாவது இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கத அந்த லேடி பார்த்துட்டு எதுவுமே சொல்லாம கம்முனு போயிட்டாங்க. என்ன பில்லத்தனை பண்ண போறாங்கன்னு தெரியல. அடுத்ததை ஹீரோனு சமைச்சிட்டு இருக்கும் போது அதிசயமா வந்து பார்த்தனா அந்த நடிகை கிச்சனுக்கு வந்துட்டு இன்னைக்கு என்ன சமைக்கணும் அப்படின்ற மாதிரி லிஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு போறாங்க. அதுக்கு அடுத்ததா நான் நைட்டு வர லேட் ஆகும், எனக்காக நீ வெயிட் பண்ணிட்டு இருக்காத, சாப்பிட்டுட்டு தூங்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. இன்னைக்கு நைட்டு முதலாளி வர மாட்டாங்க அப்படின்ற தைரியத்துல கிரண் என்ன பண்றாங்க, ஹீரோ கூட பேசிட்டு இருக்காங்க. அவன் என்ன பண்றான், நான் உன்னை அப்படி லவ் பண்றேன் இப்படி லவ் பண்றேன், நீ இல்லாம நான் இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி பேசிட்டு இருக்கான். அப்போ வந்து பார்த்தா கிரண் என்ன பண்றாங்க, அவங்க முதலாளி வரதை பார்த்துட்டு ஐயோ நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. ஆனா முதலாளி என்ன பண்றாங்க, ஒரு நபர் கூட மேல போயிட்டு கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறாங்க. இதை பார்த்து கிரண் என்ன பண்றாங்க, இதுக்கு மேல நமக்கு மரியாதை கிடையாது, வா போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அண்ட் கிரண் ரெண்டு பேரும் வந்து பார்த்தா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறாங்க. கற்பனா கிரண் என்ன பண்றாங்க, அவங்க முதலாளி பெட்ரூம் போய் சுத்தம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போறாங்க. அங்க போன கிடத்தான் ஒரு விஷயத்தை நினைச்சு பாக்குறாங்க. இவ்வளவு நாள் முதலாளி ஏகப்பட்ட பேரு கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருந்திருக்காங்க, ஏன் நம்ம இந்த பெட்ல இருந்து தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இமேஜினேஷன்லயே வந்து பார்த்தா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிற மாதிரி நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கடுத்த வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற குளியல் ரூம்ல போயிட்டு குளிச்சிட்டு இருக்காங்க. அப்படி குளிச்சிட்டு இருக்கும் போது கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா முதலாளி வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. ஹீரோனை பார்த்ததும் அந்த நடிகைக்கு என்ன சொல்றாங்கன்னா, அம்மா நான் இல்லாத நேரத்துல யாரை கேட்டு என்னோட பெட்ரூம்க்கு வந்த, அதே மாதிரி யாரை கேட்டு என்னோட ஷவர்ல நீ குளிச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டு இங்க பாரு உடம்பெல்லாம் நனைஞ்சு போயிருக்கு, ஃபர்ஸ்ட் இந்த துணியை மாத்திடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ் கொடுக்குறாங்க. ஹீரோயின் போட்டு வந்த கழுத்தது நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா தப்பா அப்ரோச் பண்ண பாக்குறாங்க. அதுக்கடுத்து அந்த பொண்ணு ஒத்துக்க மாட்டேனாலும் அவ கூட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிரண் கிட்ட லைட்டா பிளாக்மெயில் பண்ற மாதிரி பேசுறாங்க. என்னன்னா நீனும் அந்த பையனை லவ் பண்ற எனக்கு தெரியும், நீங்க எப்ப வேணாலும் இங்க இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. அதுக்கடுத்து கிரண் என்ன பண்றாங்க, நைட் அவர் லவர் கிட்ட வீட்டுக்கு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவரு வந்துட்டு இங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காங்க. இம்மா நாள் கிரண் வந்து பாத்தீங்கன்னா இதை எல்லாத்தையும் வீட்டுக்கு வெளியில இருந்து கேட்டுட்டு இருந்தாங்களே, அதே மாதிரி இப்ப ஹீரோயினோட முதலாளி வந்து பெட்ரூம் இருந்து அவங்க ரெண்டு பேர் ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. மறுபடியும் அப்படியே கட் பண்ணா மறுநாள் இந்த முதலாளி என்ன பண்றாங்க, கிரண் பெட்ரூமுக்கு வா அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. அங்க போன அடுத்தது கிரண் கூட அந்த முதலாளி கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கலான்ற மாதிரி ட்ரை பண்றாங்க. அதுக்கு அடுத்து நீ என்ன பண்ற, உன்னோட காதலனையும் வர சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல கிரண்க்கு என்ன பண்றாங்க, அவனுக்கு போன் போட்டு வர சொல்றாங்க. அவனும் கிரண் தான் கூப்பிட்டுருப்பான் அப்படின்ற மாதிரி நம்பி வரான். பெட்ரூம்குள்ள போய் பார்த்தா அந்த நடிகை இருக்காங்க. இவனுக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை. இங்க பாரு இது ஒரு காதல், இந்த காதலை எனக்கு பிடிச்சவங்க கூட தான் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், மத்தவங்க கூட பண்ணணும்னு எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு போயிட்டான். கிரண் வந்து பார்த்தனா இது எனக்கு சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு அந்த நடிகை கிட்ட சொல்றப்ப அந்த நடிகைக்கு என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு மேஜிக், இது ஒரு அன்பு தான், 3 பேரா சேர்ந்து ஒன்னா இருக்கிறது எவ்வளவு சூப்பரா இருக்கும் தெரியுமா, அதையே நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க, இது ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. பட் கிரண் வந்து பார்த்தனா இது சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியே நின்னுட்டு இருக்க ஹீரோ கிட்ட போயிட்டு நான் இம்மனாலும் உன்னை புரிஞ்சுக்கல, இப்பதான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்குது, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நாள் கழிச்சு கிரண் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. அந்த இடத்துக்கு இந்த நடிகை வந்திருக்கிறதா சொல்றாங்க. அவங்கள மீட் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்த ஹீரோ அண்ட் கிரண் ரெண்டு பேரும் கைகோத்து பீச்ல நடந்து போயிட்டு இருக்க மாதிரி காட்டி இந்த படத்தோட கதையை முடிச்சிட்டாங்க. சோ கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் சொல்லி நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா
பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும்